புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய பொன்மொழிகளுக்கு ஏற்ப வரலாற்று நாயகன் வரலாறு மீட்பு போராளி ஐயா அதியமான் அவர்களுக்கும் நம்முடைய திராவிட தமிழர் கட்சியினுடைய தலைவர் மக்கள் போராளி அண்ணன் வெண்மணி அவர்களுக்கும் நம்முடைய அறிஞர் மக்களின் மூத்த தலைவர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் STK கல்யாண சுந்தரம் அவர்களுக்கும் மற்றும் ஆதித்தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளர் அண்ணன் ரவிக்குமார் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் விஸ்வநாதன் அவர்களுக்கும் மற்றும் மாமன்னன் ஒன்றியர் அவர்கள் வாரிசுடைய நம்முடைய பொறுப்பாளர்கள் மேடையில் வீட்டுக்கு தலைவர்களுக்கும் மற்றும் எனக்கு முன்பாக இருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும் திராவிட விடுதலை கட்சியின் சார்பாக மாணவர்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தோழர்களே, 1922 நீதி கட்சி ஆட்சி காலத்திலே சாதிகளுடைய பெயர் மாற்றம் வந்தது. அதாவது பறையெடுத்திட்ட வந்த சமுதாயத்தை ஆதிரார் என்று அழைக்கப்படவும், வேளாண் தொழில் செய்து வந்த பல்லர் சமுதாயத்தை தேவேந்திர குல வெள்ளாளர் என்று அழைக்கப்படவும், சக்கிலி, மாதாரி, மாதிகா, தோட்டி, பகடை, செம்மான் என்று 6 பிரிவுகளாக இருக்கக்கூடிய நம்முடைய சமுதாயத்தை அருந்ததியர் சமுதாயம் என்று அழைக்கப்படவும் சொல்லி 1922 நீதி கட்சி ஆட்சியிலே கூட அந்த பெயர் மாற்றம் வந்துவிட்டது. ஆனால் இன்றைக்கு 75 ஆண்டுகள் நம்ம எல்லாம் சக்கிலி என்றுதான், மாதாரி என்றுதான், மாதிகன் என்றுதான் நினைப்பார்கள். ஆனால் ஆதித்தமிழர் பேரவை 25 ஆண்டுகளுக்கு முன்பாக பேரவை ஆதித்தமிழர் பேரவை வந்ததான் அறிஞர்கள் என்று சொன்னால் அந்த அறிஞர்கள் என்ற வார்த்தையை நாம் உச்சரிக்கிறோம். ஏறத்தாழ 1980 காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய சாதி சான்றிதழ் கூட இந்த சத்திரிகள் தான் இருக்கும், இந்த மாதாரி தான் இருக்கும், இந்த மாதிரிகள் என்று இருக்கும். ஆனால் இப்பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால் கடந்த 25 ஆண்டுகளாக இந்து அறிஞர்கள் SCA என்று நம்மளுக்கு சாதி சான்றிதழ் வழங்குகிறார்கள். ஆனால் இன்னும் பல்வேறு இடங்களிலே ஆதிரார் என்றுதான் சாதி சான்றிதழ் இருக்கின்றது. எனவே இந்த சாதிகளை அறிஞர்கள் என்று அழைப்பதற்கு நம்மளுடைய தலைவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தின் மத்தியில் தான் அறிஞர்கள் என்ற அந்த பேரை நமக்கு கிடைத்தது. அப்பேற்பட்ட பேரை உருவாக்கி இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கின்றோம். அதே போல இடஒதுக்கீடு, அதற்கு பின்பாக இடஒதுக்கீடு, அந்த இடஒதுக்கீட்டுக்காக வீரத்த தோழர்கள் திருப்பூரிலே நெருப்பு தமிழர் நீலவந்தன் அவர்கள், மாவீரன் மகேஸ்வரன் அவர்கள், இங்கே திருச்சியிலே வீரமங்கை ராணி அவர்கள் அருந்தியருடைய உள்ளொதுக்கீடு 6% உயர்த்த வேண்டும் என்று தன் உயிரையை தீக்கரையாக்கிய அந்த 3 போராளிகளுடைய அந்த போராட்டத்தின் விளைவாக கிடைத்த அந்த இடஒதுக்கீடு இன்று ஆகஸ்ட் 1ஆம் தேதி உச்சநீதிமன்ற தீர்ப்பு அறிஞருக்கு உள்ளொதுக்கீடு செல்லும் என்று சொல்லி மாநில அரசுகளுக்கு உரிமை என்று சொல்லுகின்ற அந்த மகத்தான தீர்ப்பை இன்றைக்கு அத்தனை தலைவர்களுடைய போராட்டத்தின் மத்தியில் தான் அந்த இடஒதுக்கீடு நமக்கு கிடைத்தது. ஆனால் அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இன்றைக்கு சீமான் அவர்கள் சக்கிலிகளெல்லாம் வந்தேரி நாயகர்கள் என்று சொல்லுகிறார். திருமாவளவன் அதாவது சமூக நீதி பேசுகின்றார். இன்றைக்கு அவர் என்ன சொல்லுகிறார், நம்ம எல்லாம் பார்த்து சக்கிலிகளுக்கெல்லாம் ஒரு வரலாறா, சக்கிலிகள் இடஒதுக்கீட்டு சொல்லி நம்ம எல்லாம் இழிவாக பேசுகிறார். அதே போல இங்கே கிருஷ்ணசாமி நம்மளுக்கு எதிராக போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நிறைய நடத்தி கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் நாம் ஏன் இங்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம் அறிஞர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த அவர்களுடைய நம்மளுக்கு எதிராக செயல்படுவதை எதிர்த்தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் டிசம்பர் 23 அந்த பேரணிக்கு கிட்டத்தட்ட நம்ம அனைவரும் ஒவ்வொரு பகுதியாக சுவர் விளம்பரங்களை செய்து மக்களுக்கு இந்த பேரணியை எப்படி கொண்டு செல்வது, அந்த போராட்ட தளத்தை அந்த பேரணியை நடத்தினால்தான் நம்முடைய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும். இந்த அறிஞருக்கு கிடைத்த அந்த 3% பாதுகாக்க வேண்டும். இப்போ ஒரே ஒரு உண்மையை மட்டும், யதார்த்தமான உண்மையை சொல்லி எனது உரை மடிக்க நான் ஆசைப்படுகின்றேன். என்னுடைய சொந்த ஊரான திருப்பூர் மாவட்டத்திலே என்னுடைய அப்பா பேர் புசாமி, என்னுடைய பேர் சின்னசாமி. அங்கே நம்முடைய கொங்கு ஈஸ்வரன் அவருடைய கட்சி, அதாவது நான் அந்த கட்சியை சேர்ந்த பொதுச் செயலாளர். அவருடைய ஊர் இந்த ஊர் சொந்த ஊர் தான். ஆனால் அங்கே என்னை குப்பன் மகன் என்று சொல்லிதான் அழைப்பார்கள். குப்பன் சின்னசாமி என்று அழைக்கப்பட்டார், சின்னான என்று அழைப்பார்கள்.
நேரத்தில் உட்கார வைத்து அமீர் தமிழர்கள் கொடுத்தவர்கள் இன்றைக்கு வீட்டுக்குள் அழைத்து அவர்கள் சாப்பிடுகின்ற அதே தொழிலில் எனக்கு அது தேநீர் வழங்கினார்கள். இந்த சமூக நீதியை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தலைவர் ஐயா அதிகமான அவர்கள் தலைமையிலே 23 டிசம்பர் 23 அன்றைக்கு